நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. தமிழக அரசு ஊழியர்களின் சம்பள விகிதத்தை மாற்றியமைக்க 5 பேர் கொண்ட ஊதிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் புதிய அலுவலர் குழு தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான ஊதிய விகிதங்களை மாற்றியமைப்பதற்கான பரிந்துரைகளை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் மற்றும் ஏனைய சங்கங்கள் இந்த குழுவிற்கு ஊதிய விகிதம் மற்றும் ஓய்வூதிய திருத்தம் குறித்த தங்கள் கோரிக்கையை அனுப்பி வைக்கவும் அவற்றை உரியவாறு ஆராய்ந்து பரிந்துரைக்கவும் அலுவலர் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மேலும் இந்த குழு தமது அறிக்கையை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்குள் அரசிற்கு அளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திருச்சி தென்னூர் உழவர் சந்தை பகுதியில் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த உண்ணாவிரதம் நடைபெற்றது. திமுக எம்பி திருச்சி சிவா, KN நேரு உள்ளிட்ட தலைவர்கள் மற்றும் ஏராளமான திமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர். உண்ணாவிரதத்தின் நிறைவில் பேசிய மு க ஸ்டாலின் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சியை அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் சுயநலத்திற்காக திமுக போராடவில்லை என்று சட்டப்பேரவையில் நடந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து போராட்டம் நடத்தப்படுகிறது என்றும் அவர் கூறினார். மேலும் தமிழகத்தை காப்பாற்றவே தாங்கள் களமிறங்கி உள்ளதாகவும் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். மேலும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டம் மட்டும் போதுமா என்றால் அடுத்து நடைபெறக்கூடிய போராட்டம் நீதிமன்றத்துடைய அந்த பதிலை, அந்த முடிவினை திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்படும் என்று செய்தி வந்திருக்கிறது. வீடியோ முழுமையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனா எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய சந்தேகம், நேரடி ஒளிபரப்பு இல்ல, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களே வீடியோ டேப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், எதை வேணாலும் சேர்க்கலாம், எதை வேணாலும் கட் பண்ணலாம். பின்னாடி அதெல்லாம் முடிச்சிருப்பாங்க அவங்க. ஆக அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த நிலையெல்லாம் உணர்ந்து பார்த்துத்தான் நாளை நாங்கள் டெல்லிக்கு செல்லுகிறோம். டெல்லியில போய் ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து மனுவை தர இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மனுவை தந்து நீதி விசாரணை வழங்கிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் அங்கு சுட்டிக்காட்ட இருக்கிறோம். திரையில் மட்டுமே தோன்றி வந்த மு க ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் திமுக சார்பில் இன்று நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார். இது அவரது அரசியல் பிரவேசத்தை காட்டுவதாக கருதப்படுகிறது. சென்னை ஆதம்பாக்கத்தில் நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் நடிகரும் ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். ஆளும் அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நடந்த இந்த உண்ணாவிரதத்தில் உதயநிதி பங்கேற்றது அரசியலில் அவர் காலடி எடுத்து வைத்திருப்பதை காட்டுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மாலையில் உண்ணாவிரத பந்தலில் பேசிய உதயநிதி தாம் பிறக்கும் போதே திமுக தான் என்றும் இப்போது அரசியலில் நுழையவில்லை என்றும் குறிப்பிட்டார். இளைஞர்கள் இருக்கும் வரை 1000 ஞானிகள் வந்தாலும் திமுகவை அழிக்க முடியாது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இந்த மாதிரி திமுக அழிவு பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, திமுக சீக்கிரமாக அழிஞ்சிடும் அப்படின்னு இந்த பேச்செல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அது ஒன்று தான் எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி இளைஞர்கள் இவ்வளவு எழுச்சியுடைய நம்முடைய திமுகவுடைய பாரம்பரியத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒரு அரசியல் ஞானி இல்லை, 1000 அரசியல் ஞானி வந்தாலும் இந்த திமுகவும் ஒன்றுமே பண்ண முடியாது. வனப்பகுதியை ஆக்கிரமித்து கட்டடங்கள் எழுப்பிய புகாரில் சிக்கியுள்ள கோவை ஈஷா யோகா மையத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்க கூடாது என இடதுசாரி கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர்.
அப்போது ஆன்மீக நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்பதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த கோரிக்கையை தாங்கள் வைக்கவில்லை என்றும், பல்வேறு விதிமீறல் புகார்கள் ஈஷா யோகா மையம் மீது இருக்கின்ற காரணத்தால் பிரதமர் அங்கு செல்லக்கூடாது என்று வலியுறுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சிவராத்திரியொட்டி லட்சக்கணக்கான மக்களும் அங்கே கூடுவார்கள். இதற்கெல்லாம் அனுமதித்து விட்டால் அந்த நீர்பிடிப்பு பகுதிகள் பூராவும் பாழாகிவிடும் என்பதை அந்த எச்சரிக்கையோடு தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம். இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சட்டத்துக்கு விரோதமாக கட்டியிருப்பது ஒன்று, இது மதத்தின் பேரால் கட்டியிருப்பது சிலை. அதற்கு பிரதமர் வருகிறார். இதெல்லாம் வரும்பொழுது மற்ற அமைப்புகளும் நிலத்தை ஆக்கிரமிப்பு வரும்பொழுது நிச்சயமாக நம்முடைய இயற்கை வளங்கள் பூராவும் அழிந்து வருகிறது. இதற்கு துணை செய்யக்கூடிய முறையில் இவர் பிரதமர் வரக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். 2016ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி தமிழ் மொழி விருது எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு வழங்கப்பட்டது. டெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் உட்பட 24 இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளை வழங்கிய எழுத்தாளர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. தமிழில் ஒரு சிறு இசை என்ற நாவலுக்காக திருநெல்வேலியைச் சேர்ந்த எழுத்தாளர் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. மேலும் 1 லட்சம் ரூபாய் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருது பெற்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக வண்ணதாசன் தெரிவித்துள்ளார். இந்த சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்ட தினத்தை விட அதை பெறுகிற இந்த நேரம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கடந்த 50 அல்லது 55 ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளி என்கிற முறையிலே என்னுடைய ஒரு முதிர்ந்த ஒரு எழுத்துக்கு ஒரு தேசிய அங்கீகாரம் கிடைப்பது என்பது எல்லா கலைஞனையும் போல என்னளவில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிற தருணமாக இருக்கிறது. சிசேரியன் விவரங்களை தனியார் மருத்துவமனைகள் கட்டாயம் வெளியிட வேண்டும் என மத்திய அமைச்சர் மேனகா காந்தி அறிவுறுத்தியுள்ளார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சமீபத்தில் பிரசவத்திற்காக வந்த இளம்பெண் ஒருவர் சிசேரியன் அறுவை சிகிச்சையால் பலியானார். இதுகுறித்து ட்விட்டரில் வருத்தம் தெரிவித்துள்ள மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மேனகா காந்தி, தனியார் மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை செய்யும் முறை அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரைகளை மீறி சில மாநிலங்களில் அதிக அளவில் சிசேரியன் செய்யப்படுவதாக கூறியுள்ள அவர், தேசிய குடும்ப சுகாதார ஆய்வின்படி தெலங்கானாவில் 58%, தமிழகத்தில் 34% சிசேரியன்கள் நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அறுவை சிகிச்சையால் பெண்களின் உடல்நிலை கடும் பாதிப்படைவதாக குறிப்பிட்டுள்ள மேனகா காந்தி, இனி வரும் காலங்களில் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் பெண்களில் எத்தனை பேருக்கு சுகப்பிரசவம் மற்றும் அறுவை சிகிச்சை போன்ற விவரங்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மருத்துவமனைகள் அறிவிப்பு வெளியிடுவதை கட்டாயமாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.